ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ் தான். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீன்ஸ், கேரட், தக்காளி, ஆனியன், கேஷ்யூ. அதுக்கு நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக், அப்புறம் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நம்ம அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான மசாலா, டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம சப்பாத்திஸை நேர்வாக்கில் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த லெஃப்ட் ஓவர் பீஃபை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 எக் எடுத்து அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கணும். இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணணும். ஃபைனலி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்திஸை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் கீ ஊற்றி கேஷ்யூ போட்டு கொத்தமல்லி போட்டால் நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.